ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி சௌசௌ வச்சு கிரேவி தாங்க செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இது வந்து சுட சுட சாதத்துக்கு, தோசைக்கு, இட்லிக்கு எல்லாத்துக்குமே இந்த ஒரு கிரேவி ரொம்பவே நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் அதுக்கு வந்து ஒரு காய் எடுத்துருக்கிறேன். இதை வந்து தோல் சீவி இந்த அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இதை வந்து ரொம்ப பெருசாக இல்லாமல் ஒரு மீடியம் சைஸில் நான் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அதாவது உள்ளே ஒரு கொட்டை இருக்கும், அந்த கொட்டையை நீக்கிட்டு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா கடாயில் வந்து ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா காயட்டும். இப்போ அது கூடயே பார்த்திங்கன்னா ஒரு 2 பட்டை, ஒரு 4 கிராம்பு, ஒரு கல்பாசி. இது போடும்போது நல்லா வாசனையாக இருக்கும், குழம்பும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கூடயே பார்த்திங்கன்னா சோம்பு 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், மிளகு 1/2 ஸ்பூன். இது நல்லா பொரியட்டும் எண்ணெயில். அதுக்கப்புறமா ஒரு 10-15 பல் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கிறேன். அதையே போட்டு நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். நல்லா ஓரளவு நல்லா வதங்கி வரட்டும். நல்லா கலந்து கொடுத்துட்டே இருங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 10 பல் பூண்டு நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையே போட்டு நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். நல்லா வதங்கி வரட்டும். ஓரளவு சுருண்டு வந்ததுக்கப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா வரமிளகாய் வந்து நான் வந்து காஷ்மீர் மிளகாய் எடுத்துருக்கிறேன் 2. அதையும் போட்டு நல்லா வதக்கி கொடுத்துட்டு தக்காளி 1 தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் போட்டு நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வந்துடணும், இல்லைன்னா பச்சை வாசனை அடிக்கும். நல்லா வதங்கிட்டால் குழம்பு வந்து டேஸ்ட்டாக ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஓரளவு நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் நல்லா கலந்து கொடுத்துக்குங்க. இப்போது தேங்காய் வந்து ஒரு சின்ன கப்பில் 1 கப் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். அதையே போட்டு நல்லா ஒரு பரட்டி கொடுத்துக்கலாம். நல்லா சூடாகட்டும். இப்போ இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் மாற்றி போட்டு நைஸாக இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா கடாயில் வந்து ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா காயட்டும். இப்போ கடுகும் உளுந்தம்பருப்பு 1 ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக எடுத்துருக்கிறேன், பொடியாக கட் பண்ணி அதையும் போட்டு நல்லா வதக்கி கொடுத்துக்குங்க. நல்லா ஓரளவு வதங்கி வந்தால் போதுமானதாக இருக்கும். இப்போவே இது கூடயே பார்த்திங்கன்னா 2 பச்சை மிளகா நான் 2ஆக கட் பண்ணி போட்டிருக்கேன். உங்களுக்கு அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூடுதலாக போட்டுக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/4 டீஸ்பூன் நான் சேர்த்துருக்குறேன். அதையும் நல்லா வதக்கி கொடுத்துக்குங்க. இப்போ நல்லா வதக்கி கொடுத்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். அதை நல்லா கலந்து கொடுத்துட்டு இப்போ காயை சேர்த்து நல்லா போட்டு வதக்கி கொடுத்துக்கலாம். அந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கி வந்துடும். அந்த எண்ணெயிலேயே வதங்கும் போது காய் நல்லா ஓரளவு நல்லா வெந்து வந்துடும். நல்லா கலந்து கொடுத்துக்குங்க. காய் வந்து நல்லா சுருண்டு வந்துடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்ச விழுதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக உப்பும் ஆட் பண்ணியிருக்கிறேன். நான் வந்து கல் உப்பு தான் போட்டிருக்கேன். அரைச்சி வச்ச விழுதையும் ஊற்றி நல்லா கலந்து கொடுத்துட்டு அந்த பச்சை வாசனை போக நல்லா கலந்து கொடுத்துட்டே இருங்க. நல்லா சுருண்டு வந்துடணும். இந்த ஸ்டேஜில் அந்த மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சதுலேயே தண்ணி அலசி ஊற்றிக்கலாம்.
நல்லா ஒரு 3 நிமிஷத்தில் கொதி வரட்டும். உப்பு சரியாகுதான்னு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு சரியாக இருக்குது முதல் போட்டதே. இப்போ வந்து கொதி வந்துருச்சு. ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சுருங்க. அப்படியே நல்லா சுருண்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். கெட்டியாகி பாருங்கள், காய் நல்லா வெந்துருச்சு, குழம்பும் நல்லா சுருண்டு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலையும் கொத்தமல்லி தழையும் பச்சையாக கிள்ளி போட்டுக்கலாம். அப்போ தான் ரொம்ப வாசனையாக ரொம்பவே நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா சுட சுட சாதத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே இந்த ஒரு குழம்பு ரொம்பவே நல்லாயிருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நிறைஸ்வால் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உடனுக்குடன் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு